பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு ஃபேன்சி கிச்சனில் ராகி வச்சு ஒரு கூழ், ராகி மாவு வச்சு ஒரு கூழ் காய்ச்சுவோம். வாங்க, சூப்பராக இருக்கும். பிஸ்மில்லா. ராகி கூழ் குடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா குடிச்சுக்குவாங்க. நல்லா வாசமாக, நல்லா பாயசம் மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு மண்டை வெல்லத்தை எடுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். இதை காய்ச்சி பாவு எடுத்துக்கலாம். மாவை அப்படி கொஞ்சம் தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. இந்த அடுப்பில் வச்சு நம்ம இப்போ கிண்டலாம் கூழாகிறதுக்கு. பாருங்கள், வெல்லம் இப்படி கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றிக்குங்க. வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். வடிகட்டி ஊற்றிக்குங்க. பாருங்கள், கூழ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டுக்குவோம். தேங்காய் போட்டு இப்போ கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதில் காய்ச்சி ஆற வச்சின பால் இருக்குது. அது ஒரு பால் ஒரு அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். நம்ம கிண்ணத்தில் ஊற்றி வீட்டில் உள்ளவங்க கொடுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். காலைல குடித்தால கம்முன்னு இருக்கும். மத்தியானம் வரைக்கும் நல்லா பசி தாங்கும். இனிப்பு வேணுங்கிறவங்க வெல்லத்தை போட்டுக்குங்க. இனிப்பு வேணாதவங்க லைட்டாக உப்போடைய நிப்பாட்டிக்கலாம். உப்பு போட்டதோட நிப்பாட்டி உப்பு கஞ்சி மாதிரியும் குடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும். வாரத்தில் அதை நான் 3 நாளைக்கு நான் வீட்டில் தான் செய்வேன். நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். Chula.